கொங்கு மண்டலத்தை குறிப்பிட்டீங்க. கொங்கு மண்டலத்திலிருந்து பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார், கொங்கு மண்டலத்தின் முகமாக இருக்கிற செந்தில் பாலாஜியை முடக்குவதற்காகத்தான் இப்படி உள்நோக்கத்தோடு வழக்கு அப்படின்னு சிவா சொல்றார். இல்ல, சட்டப்படி முறைகேடுகள் நடந்திருக்கிறது, அந்த அடிப்படையில், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்திற்கு மட்டும்தான் அவர் பொறுப்பாளரா என்ன? அவர் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர், மிக முக்கியமான ஒரு ஆளுமை தானே. அவர் ஏன் கொங்கு மண்டலத்துக்கு சுருக்கணும்? இப்ப பிரச்சனை அது இல்லை. அவர்கள் நிர்வாகத்தின் போது அவரது நிர்வாகத்தில் ஏற்பட்ட முறைகேடுகள், ஊழல், லஞ்சம் என்று குற்றம் சாட்டப்படுகிற அது குறித்த விசாரணை, அது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சந்திக்க வேண்டியது தானே. அதை விடுத்து இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதும் கூட திமுக கிட்டத்தட்ட 26 வழக்குகள் போட்டது. ஒரு இறுதியாக ஒரு வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார். அப்போ அது அவருடைய காலத்தில் நடந்த தவறு என்பதற்காக நீதிமன்றம் தண்டித்ததாக அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அப்போ ஜெயலலிதாவை முடக்குவதற்காக, அதிமுகவை முடக்குவதற்காக திமுக சதி செய்ததுன்னு சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பது ஒரு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய முறைகேடுகள், ஊழல், இது பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரித்து அது தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் திமுக தலைமையே விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். காரணம், அப்பதான் திமுக கட்சிக்கு அது நற்பெயர் ஏற்படும். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு முன்னாள் அமைச்சர் அல்லது அமைச்சர் தவறு செய்கிறார் என்றால் அவர் தவறு செய்யாமல் இருக்கிறாரா என்பதை முதலில் விசாரிக்க வேண்டியது திமுகவினுடைய தலைமை. அது அப்படிப்பட்ட நிலையில் அரசாங்கங்கள் உண்மையிலேயே அது ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்குவதாக இருந்தால் நாம் அதை சொல்லலாம். இப்போ தாவேகாவிற்கு திமுகவை பழிவாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறதா எனக்கு தெரியல. அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கிற அடிப்படையில், அரசியல் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது, இதே அதிமுக ஆட்சியிலிருந்து திமுக மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அது அவங்க அரசியல் எப்போவுமே கடந்த 50-60 ஆண்டு காலமாக அரசியல் அப்படித்தான் போய்கிட்டு பார்க்கலாம். தாவேகாவை பொறுத்தவரையும் அவர்கள் எடுப்பதற்காக என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவர்களை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் குறிப்பாக அதனுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே மேடையில் சொன்னாரு, லஞ்சம் யாருக்கு கொடுக்காதீங்க, கொடுத்தா யாராவது கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னா அறிவிச்சிருக்காரு. நடைமுறையில் அப்படி இருக்கிறதா இல்லையா என்பது அது ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது. ஆனாலும் கூட இப்போ அரசாங்கம் இது போன்ற முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுப்பதா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா பொதுமக்கள் பார்ப்பாங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளராக உள்ளுக்குள் நடக்கக்கூடிய அரசியல்களை நம்ம வேறு விதமாக பார்த்தாலும் கூட பொதுமக்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். எனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவர் கிட்டத்தட்ட இப்ப 4-5 வெவ்வேறு தலைப்பின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இதுல தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய நிலையில் செந்தில் பாலாஜி இருக்கார். அப்படிதான் பார்க்கணுமே தவிர எதையும் அரசியலாக பார்ப்பது என்பது கடந்த 50-60 ஆண்டு காலமாக அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே இப்படி மாறி மாறி ஒருவர் மீது குறை சொல்லிக் கொண்டு இருந்த அந்த சலிப்பின் காரணமாகத்தான் 3வது ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீண்டும் அதே பழைய அரசியலுக்குள் கொண்டு போகாமல் இருந்தால் அந்த கட்சிகள் மக்களிடையே நற்பெயர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதே நேரத்தில் சார், எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லாம் சொல்கிறாரு செந்தில் பாலாஜி. அதைத்தான் திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதியும் குறிப்பிட்டு எங்கள் மீது திசை திருப்புற ஒரு அரசியலை அவங்க செய்கிறாங்க. நிர்வாக தோல்விகளை, இப்போ மின்கட்டண உயர்வு, கட்டணத்தில் ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு, மதுபான விற்பனை கடைகளை கூட தனியாருக்கு மாற்றுறதாக ஒரு பேச்செல்லாம் வருது, நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வருது. அதுலேருந்து திசை திருப்பத்துக்காக இப்படி ஒரு சோதனையும் வழக்கு பதிவும் அப்படின்னு திமுக சொல்றாங்களே, சரியா சார்? இல்ல, திமுக ஒரு கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்படி என்ன அவர்கள் திசை மாற்றும் வேலைகள் செய்யறாங்களோ பட்டியலிடலாமே, வெளிப்படையா சொல்லலாமே. இதை திசை மாற்றுவதற்காக இதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமே மக்கள் மத்தியில. அதுதானே மக்கள் விரும்பக்கூடிய ஒன்றா இருக்கும். வெறுமனே திசை மாற்றுகிறார்கள், அரசியல் செய்கிறார்கள், மேலோட்டமா சொல்லிட்டு போறது மக்கள் ரசிக்கல இல்லையா இந்த கடந்த 26 தேர்தலில். அதனால திமுக அதை உண்மையிலேயே அவர்கள் அரசியல் ரீதியாக பழிவாங்குகிறார்கள் என்று அவர்கள் ஆதாரங்களோடு, சான்றுகளோடு முன்வைத்த மக்கள் ஏத்துக்கு போறாங்க. ஒரு பத்திரிகையாளராக சார், இந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் குறிப்பிட்டிருக்க அந்த முறைகேடுகள்லாம் கடந்த காலங்களில் ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட ஒன்று தான். ஆனால் இதில் அடிப்படை முகாந்திரங்கள் இருக்கு, சரியான போக்கில் தான் வழக்கு பதிவும் விசாரணை போவதாக நீங்க கருதுறீங்களா? இல்ல, அதனுடைய இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பதில் சொல்லணும். உண்மையை சொல்ல போனா என்ன காரணம்னா, இப்போ ஏவா வேலு அவர்கள் மீது 350 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் 350 கோடி என்பது அந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு. அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை செய்யப்பட்ட டிவிஎஸ்எல் பண்றது 3.3 கோடி, அதுக்கப்புறம் 1.5 கோடி இதுதான் பண்ணியிருக்காங்க. எனவே இது எந்த அளவுக்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் நிச்சயமாக அரசு நிரூபித்தாக வேண்டிய நிலையில டிவிஎஸ் இருக்கு.
எனவே அப்படி இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பொய்ய முகாந்திரம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி விஸ்வா, இப்போ கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் சிறையில் இருந்த பொழுதெல்லாம், சிறையிலிருந்து வந்த பொழுது உன் தியாகம் பெரிது அப்படின்னு திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார் செந்தில் பாலாஜியை சொல்லி. இன்றைக்கு அவரை நோக்கி 2 வழக்குகள் நெருக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். ஆனால் திமுகவுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து அறிக்கை விடுவாங்க. இப்போ கனிமொழி, உதயநிதி, மு.க. ஸ்டாலின் என்று இவங்க யாருமே ஒன்றும் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களே, என்ன காரணம் சார் அரசியல் ரீதியாக பார்க்குறப்ப? இல்லை, இது வழக்கினுடைய போக்கு என்ன பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. இதில் மிக முக்கியமாக இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊழல் வழக்குகள், இப்போ சகோதரர் வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி குறித்து எல்லாம் பேசுறாரு. அது ஒரு தனி தலைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் சரின்னு நம்ம வந்து ஒத்துக்கு போகிறதில்ல, அது ஒரு தனி தலைப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து குறிப்பாக இந்த சோதனைகள் மற்றும் வழக்குகள் குறித்த தலைப்பில் தான் இப்போ நம்ம இந்த வாத விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக முக்கியமாக இந்த ஒரு குதிரை பேர பிரச்சனையும் இப்போ சேர்ந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது. அவர் தற்பொழுது ஒரு நிபந்தனை பிணையில் இருக்காரு, கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவர்கள் ஏற்கனவே அந்த 8 பேரை நம்ம கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் வந்து செந்தில் பாலாஜிக்கு வெறும் ஊழல் மட்டுமே இல்லாமல் இந்த ஆட்சி கவிழ்ப்பு என்கிற சதிக்கு அவர்கள் உடந்தையானார்கள் என்பதாகவும் அந்த கோணத்திலும் அவர்கள் மீது விசாரணையும் வழக்கும் பாய்ந்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே அதன் காரணமாகத்தான் இப்பொழுது வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல தலைவர்கள் வந்து உடனே பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒருவேளை அதன் உண்மையான என்ன போக்குகள் பார்த்துட்டு அது உண்மையிலேயே அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு திமுக தலைவர்கள் நிச்சயமாக அறிக்கை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ 2 தரப்பு, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. தாவேகா வந்து இப்போ இவர்கள் மீது ஒரு ஏற்கனவே எதிர்பார்த்ததை போல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் கொடுத்த வெர்ஷன் என்னன்னு பார்க்கணும். கரூரில் கடைசியாக நடந்த அந்த மக்கள் கூட்டத்தில் பேசும்போது யாரையும் நாங்கள் வந்து தவறு செய்ததில் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் வந்து தலைமறைவா போனார்னு ஏவா வேலுவை பற்றி ஓடி போயிட்டார்லாம் சொன்னார். இன்னொருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காருன்னு செந்தில் பாலாஜியெல்லாம் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். எனவே குற்றம் செய்தவர்கள் மீது நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது அரசனுடைய நிலைப்பாடாக முதலமைச்சருடைய அந்த கூற்றிலிருந்து நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த நகர்வுகள் எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி நகர்கிறது, அது எப்படி இருக்குகிறது, இது செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும்தான் இருக்கக்கூடிய வழக்குகளா அல்லது அவருடைய தொடர்புடைய திமுகவினுடைய ஆளுமைகளையும் நோக்கி செல்லக்கூடிய வழக்குகளா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வழக்கினுடைய போக்கின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் என்கிற ரீதியில் அவர் வந்து அந்த அறிக்கை விட்டுக்கிறதா பார்க்கலாம். இந்த வழக்குகள் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வழக்கறிஞர்கள் பிரிவு என்பது மிக ஒரு வலுவான பிரிவு. எனவே அவர்கள் இன்னமும் வந்து தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கினுடைய போக்குகளை பார்த்து விட்டு தான் அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து பேசலாம். விஸ்வா, நான் முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டேன், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோன்னு கேட்டேன். ஆனால் மாறுபட்ட இன்னொரு பார்வை இருக்கு செந்தில் பாலாஜிக்கு திமுகவில். செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இது பல மூத்த தலைவர்களுக்கு கூட பிடிக்கல அப்படிங்கிறது சொன்னாங்க. ரெண்டாவது, நிறைய முறைகேடுகள், திமுகவுக்கான நெருக்கடிகள், சங்கடங்களுக்கு செந்தில் பாலாஜி ஒரு காரணமாக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு சூழல்ல இந்த முறை ஒரு உடனடியாக எதிர்வினை என்பது கட்சி மேல்மட்ட தலைவரிலிருந்து வராமல் இருக்கிறதுங்கிறப்ப ஒருவேளை மூத்த தலைவர்களுடைய ஒரு அதிருப்தியை உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்துகின்ற வகையில் கட்சி தலைமை கொஞ்சம் கண்டுக்காம இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்களா? இல்லை, இதில் நீங்கள் 2 பார்வையில் நம்ம பார்க்கணும். ஒன்று, செந்தில் பாலாஜி மீது மட்டும்தான் தவறு இருக்குது, தனிப்பட்ட முறையில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அது அவரோடு போயிடும். ஆனால் அவருக்கும் அல்லது கட்சியினுடைய பிற ஆளுமைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்படி நாளைக்கு வந்து ஒருவேளை இவர் அப்ரூவராகவே ஒருவேளை தவறுகள் நடந்திருந்து குற்றம் நடத்திருந்து இவர் அதை ஒப்புக்கொண்டார்னு வச்சுக்கலாம், அது நிச்சயமாக அவருக்கு தொடர்புடைய எல்லோருக்கும் தானே அது பிரச்சனையாக மாறும். எனவே இந்த 2 தரப்பிலையும் பார்க்கணும். இது செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்கள் கூறக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை செய்திருக்கிறாரா, அவர் தனிப்பட்ட முறையில் செய்திருக்கிறாரா, அல்லது அவர் செய்து அதனால் கிடைக்கப்பெற்ற பலன்களை யார் யாரோடு அவர் பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்படி போகும்போது வந்து அது கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு எல்லையாக வந்து பரப்பாக இருக்கலாம். அப்போ நாம் வந்து விலகவும் முடியாது இல்லைங்களா? அப்போ திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் விலகவும் முடியாது. எனவே இது எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமா பார்ப்பாங்க. நான் முன்னமே சொன்னதை போல இல்ல, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் அதை செஞ்சிருக்காரு, இதுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா எப்பொழுதே அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு நாள் மௌனம் காக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு?
இல்ல அந்த ஒரு அவர் கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்ப இன்னும் திமுகவில் அந்த சேர்ந்தது, மௌனம் காக்குறாங்க திமுகவில் அப்படின்னா, அமைச்சரவையில் இடம்பெற்றது, அவருக்கு முக்கியமான இலாக்காக்கள் கொடுத்ததுலேருந்து தொடங்கி இந்த டாஸ்மார்க் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக இல்லாத பொழுதும் கரூர் அவரை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எஃப்ஐஆர்ல பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற 5, 6, 7 இந்த குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் பாஸ்கர், ரதேஷ் ராஜ், அதே போல கார்த்திக், இவர்களெல்லாம் மிக நெருக்கமாக செந்தில் பாலாஜியோடு மட்டுமல்ல திமுகவினுடைய தலைமை அல்லது திமுக கட்சியில் முக்கிய பதவிகள் இருப்பதோடு நெருக்கமாக சொல்றாங்க. அவர்களை நோக்கி விசாரணை வளையம் என்பது விரியுமா, பிடி இருக்குமா, திமுகவுக்கே அது ஒரு நெருக்கடியை கொடுக்குமா? இல்ல செந்தில் பாலாஜி தன் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு எப்படி அவர் வந்து எதிர்வினை ஆற்ற போறாரு, எப்படி அவர் ஒத்துழைக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. அவருடைய வழக்கினுடைய எல்லை என்பதை பொறுத்து இருக்கு. அவர் மீது மட்டும்தான் குற்றம் அப்படின்னா அவரோட வந்து நின்றோம். ஆனால் அதோடு நிற்குமா என்பதுதான் நமக்கு ஐயமா இருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போல எத்தனையோ தலைவர்கள், இப்போ நீங்க மிக முக்கியமாக கவனிச்சு பார்த்தோம்னா கடந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சியில மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அதிமுகவிலிருந்து வந்த செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நீங்க செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது கூட நீங்க வந்து முத்துசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் பொதுவாக தலைமைக்கு வந்து சரியாக இருப்பார்கள் என்கிற ஒரு பார்வை பொதுவாகவே சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர் இருப்பார்கள் அப்படிங்கிற பார்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த வகையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்ததாகவே ஸ்டாலின் ஐயா அவங்க சொன்னாங்க. எனவே வெறுமனே வந்து கட்சிக்கு மீதான ஒரு களங்கமாக அது ஆமா, அப்ப கட்சியின் மீதான களங்கமாக அவர் பார்க்கிறாரா, அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜிக்கு வந்து தண்டனை கொடுத்திருந்தால் அது ஒரு பெரிய பாதிப்பை தங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. எனவே தான் அதுதான் இப்ப மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனினும் விசாரணையின் முடிவு தான் அது நமக்கு தெரியும். இது குறித்து வந்து நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தலைமைக்கும் தெரியாமல் இருக்காது. தலைமையிடம் மறைச்சிருந்தாருன்னா அது செந்தில் பாலாஜிக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். எனவே இந்த வழக்கினுடைய போக்குகளை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் இது திமுகவிற்கு அரசியலெல்லாம் தாண்டி நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட்டிருந்தால் அது திமுகவிற்கு ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. பேசலாம். விஸ்வா ஏதோ குறிக்கிறார். விஸ்வார் நேற்றைய தினம் கூட செந்தில் பாலாஜி ஒன்று குறிப்பிட்டார். என்ன மட்டுமல்ல, KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் மீதெல்லாம் அவங்களுக்கு எதிரான புகாரை பெறுவதில் இந்த அரசு முனைப்பு காட்டுதுங்கிறாங்க. அப்போ இந்த புகாரை பெறுது அப்படிங்கன்னா அது குற்றச்சாட்டு இல்லை முறைகேடுகள் ஆதாரத்தின் அடிப்படையில், முகாந்தத்தின் அடிப்படையில், அல்லது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்குமா? அது இருக்கா? இல்லை, அதுதான் இப்போ இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா அதுக்கு சான்றுகள் வேண்டுமே, நமக்கு ஆதாரங்கள் வேண்டுமே. ஸோ அதுக்கான சான்றுகள் ஆதாரம் இல்லாமல் நம்ம வெறுமனே மேடையில் பேசுகிற மாதிரி பேசிட்டு போக முடியாது இல்லையா? இது எல்லாமே வந்து இடி சொன்னதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஏவாவேல் அவர்கள் கூட மிகச்சரியாக அதை கையாளவில்லை என்று அந்த டிவிஎஸ்சினுடைய இயக்குனர் அருண் IPS மாற்றம் செய்யப்பட்டார். ஆக அரசாங்கம் அதை வந்து இப்போ எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குதுன்னு அதுலேருந்து நமக்கு வந்து பார்க்க முடியுதே. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அவர்கள் வந்து உண்மையான அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு வந்து நிரூபிக்கணுமே. நிரூபிக்காமல் நீங்கள் வந்து வெறுமனே மேடையில் பேசிக்கிட்டு இருந்தால் அதுதான் ஒரு டைவர்ஷன் ஆகுமே தவிர சட்ட ரீதியாக இதற்கு வந்து திமுக அதை எதிர்கொண்டு அதை நிரூபிக்கும் வரையிலும் நம்ம வந்து இதை அரசியல் பழிவாங்கல்னு சொல்ல முடியாது. ஒருவேளை எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போனால் இந்த வழக்கே நிற்காது அப்படிங்கிற மாதிரி இருந்து வேண்டுமென்றே அவர்கள் வழக்கு தொடுத்திருந்தால் நம்ம சொல்லலாம். திமுகவினர் அதை உறுதியாக சொல்லுவாங்களா? இல்லை, இது முகாந்திரம் இல்லை, நீதிமன்றத்துக்கு போனால் இந்த வழக்குகள் நிற்காது என்று திமுக உறுதியாக நினைத்திருந்தால் இந்நேரம் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம். அப்போ இதுவரைக்கும் அவர்கள் மௌனம் காப்பது, அமைதி காப்பது என்பது அவர்கள் ஒருவேளை சட்ட வல்லுநர்களை அவர்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கிறேனே தவிர இதை நம்ம மேலோட்டமாக வெறுமனே ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை, அரசியல் ரீதியான நடவடிக்கை அப்படின்னு சான்றுகள் இல்லாமல் சொல்றது சரி. அப்ப செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவா அல்லது குறிவைத்து அவர் மீது வழக்கு பதிவா? இல்ல, நீங்க ஏற்கனவே நீங்க வந்து செந்தில் பாலாஜி குறிப்பிட்ட போல ஏவாவேலு, KN நேரு எல்லார் மீதும் தானே வழக்கு இருக்கு. இப்போ ஏவாவேலு வந்து அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸே கொடுக்கப்பட்டதே. நீங்கள் வந்து வெளிநாடு போயிடுறாரு, வெளிநாடு போய்விட்டு வரும்போது வந்து இமிகிரேஷன் அலுவலர்கள் வந்து தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸே கொடுத்தாங்களே. அப்போ செந்தில் பாலாஜி மீது மட்டுமே அப்படின்னு பார்க்கறது இல்லையே. இப்போ 3 பேரும் தான் இருக்கு. அவர்கள் மீது 3 பேரையும் நோக்கித்தானே நகர்கிறது. ஆனால் 3 பேரும் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தாங்க, திமுகவில் இருந்தாங்க அப்படிங்கிறது அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
அதான் இது அரசியல் ரீதியாக இல்லைன்னு நம்ம வந்து மறுக்கல. அது நம்ம அந்த அந்த குற்றச்சாட்டு திமுக வைக்கக்கூடிய அந்த வாதத்தை நம்ம மறுக்கல. ஆனால் அதை நிரூபிக்க சான்றுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். சரி, பேசலாம். விஸ்வா, நிறைவு கருத்து சுருக்கமா? நிச்சயமாக ஐயா சொன்னது தான் நம்மளதும். மக்கள் இப்போ எதிர்பார்க்கறது என்னன்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலமாக ரொம்ப சலிச்சு போன மக்கள் தான் ஒரு 3வது புதிய அணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனவே அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அதை மக்கள் நிச்சயமாக உறுதியாக எதிர்பார்ப்பாங்க. இவர்களும் அவர்கள் போல போட்டி அரசியல் தான் நடத்துகிறார்களா அல்லது உண்மையிலேயே இந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்க விரும்புகிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்க. எனவே அதை நிரூபிக்க வேண்டிய நிலையில் அரசாங்கம் இருக்கிறது. தாங்கள் நிரபராதிகள் நிரூபிக்க வேண்டிய நிலையில் திமுகவினுடைய ஆளுமைகள் இருக்கிறார். இதுதான் நான் பார்க்குறது. நன்றி விஸ்வா. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.